இந்த அவிமா வந்து ஒரு 200 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1 லிட்ரு அந்த வீதத்தில் ஊற்றி ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு லிட்ரு ஊற்றினேன். நல்லா குவாலிட்டியாக இருக்குது, காய் நல்லா இருக்குது, ஷைனிங் நல்லா இருக்குது. பப்பாளி வந்து நான் வந்து நர்சரி போட்டிருக்கேன். விவசாயத்திற்கு நம்ம நல்ல குவாலிட்டியான கண்டு கொடுக்கணுன்றதுக்காக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மருத்துவ ரீதியாக சாப்பிட சொல்கிறனால நம்ம எதுக்கு கெமிக்கலை ஊற்றிக்கிட்டு செய்யணும் அப்படின்றதுக்காக ஆர்கானிக்கிலே பண்ணுவோம் அப்படின்ட்டு இதவே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதே போல் நீங்களும் அந்த மாதிரி வாங்கி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். வணக்கம் சார், நான் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியம் வாடிப்பட்டி வட்டம் பாலமேடு உள்வட்டம் எரம்பட்டி கிராமத்தில் இப்போ 1 ஏக்கர் பப்பாயா போட்டிருக்கேன். பப்பாயா ரெட் லேடி, யூகோபெரி, கிரீன்பெரி அப்படின்னு வெரைட்டிஸ் போட்டிருக்கேன். இந்த அவிமா வந்து ஒரு 200 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1 லிட்ரு அந்த வீதத்தில் ஊற்றி ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு லிட்ரு ஊற்றினேன். நல்லா குவாலிட்டியாக இருக்குது, காய் நல்லா இருக்குது, ஷைனிங் நல்லா இருக்குது. பரவாயில்ல, ஊற்றின பிற்பாடு பரவாயில்ல. நம்ம ஆர்கானிக்கில் பண்ணுறதுனால எல்லா மக்களுக்கும் வந்து பப்பாளி வந்து நான் வந்து நர்சரி போட்டிருக்கேன். அந்த பப்பாளி நர்சரி வந்து விவசாயத்திற்கு வந்து நம்ம ஒரு உறுதுணையாக இருக்கணுன்றதுக்காக நல்ல குவாலிட்டியான விதையை வாங்கி நம்ம ஒரு ரூபா வந்து ஒரு பப்பாளி வந்து 22 ரூபான்ட்டு நான் கொடுக்குறேன். ஆனால் 10 கிராம் விதை வந்து 4650 ரூபா. அது அவ்வளோதான், ஒரு 500 விதை இருக்கும். நல்லா முளைச்சிச்சாக்கு 450 இருக்கும். அதனால் அதில் ஒன்றும் ஈல்டு இல்லை. ஆனால் விவசாயத்திற்கு நம்ம நல்ல குவாலிட்டியான கண்டு கொடுக்கணுன்றதுக்காக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்கிட்ட வந்து கண்டு வந்து பற்றாக்குறை தான், கொடுக்க முடியலை. அதுக்காக நான் நிறையாலாம் போட்டுக்கிட்டுலாம் கொடுக்குறதில்ல. யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு போட்டு நான் கொடுத்துருவேன். ஆனால் நான் கொடுக்குற கண்டு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அதாவது 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரை நல்லா பராமரித்தாங்களாக்கும் காய்க்கும். அந்த மாதிரி நான் பப்பாளி நர்சரி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மருத்துவ ரீதியாக சாப்பிட சொல்கிறனால நம்ம எதுக்கு கெமிக்கலை ஊற்றிக்கிட்டு செய்யணும் அப்படின்றதுக்காக ஆர்கானிக்கிலே பண்ணுவோம் அப்படின்ட்டு இதவே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதை அப்படியே வாழைக்கும் பண்ணேன், பப்பாளி பண்ணேன், செண்டு மல்லிக்கும் பண்ணேன். நல்லா தான் இருக்குது ரிசல்ட்டு. அதே போல் நீங்களும் அந்த மாதிரி வாங்கி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நான் பண்ணின பிற்பாடு பரவாயில்ல, நல்லாயிருக்கு.